அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கெரியர் கைடன்ஸ் அகாடமியிலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் முடிஞ்சது, ரீநீட்டும் முடிஞ்சது, இன்னும் என்ன நடக்க போகுது. சிபிஐ என்கொயரி இருக்குது. எஸ்சி சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. 8th தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இது ஸ்டார்ட் ஆக போகுது. எனிவே இதுக்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி நடந்திருக்கு, லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி வருஷம் என்ன நடந்திருக்குங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு டென்டேட்டிவான ஷெடியூல் தான் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீநீட் இப்போ 23rd 6/2024 சண்டே நடந்து முடிஞ்சிருது. 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடந்தது. ஸோ அது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வரும், ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கு உண்டான சேலஞ்ச் நம்ம வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஷெடியூல். ஸோ இது எப்போ இருக்கும்? 23rd முடிஞ்சது, ஒரு 2 days எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணணும், ஆஸ் வெல் ஆஸ் வந்து ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்கணும். ஸோ டென்டேட்டிவாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 26th or 27th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு அப்படின்னா அந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 800 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதிருக்காங்க, 750 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலை. ஸோ அவங்க தே ஆர் கோயிங் அண்டர் இந்த சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எனிவே ஸோ அந்த 813 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதிருக்கவங்களுக்கு உண்டான சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்ச் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு 26 and 27 மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தென் ஸோ அந்த கீ சேலஞ்ச் இது பண்ணிடுறாங்க. அதுக்கு மினிமம் 1 or 2 days டைம் கொடுக்க போகிறாங்க. அந்த சேலஞ்ச் முடிஞ்சு டென்டேட்டிவ்லி அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 30th of June ஆன்சர் கீ ஆஸ் வெல் ஆஸ் ஓஎம்ஆர் ஷீட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ப்ளஸ் 1st of July டென்டேட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டு not only for the 800 students but for the all students, 23 lakh students who are write the exams, யாரெல்லாம் எழுதியிருக்காங்கோ அவங்களுக்கு உண்டான நியூ ஸ்கோர் கார்டு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 813 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மார்க் as well as இந்த 750 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காதவங்களோட இந்த கிரேஸ் மார்க் குறைச்சிட்டு என்ன ரேங்க் வராங்க அப்படிங்கிறதுல அந்த 1500 ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து எவ்வளோ சேஞ்ச், ஏன்னா இதில் வந்து குவாலிஃபை ஆகாத ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க, 850 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு ஆகாத ஸ்டூடெண்ட் அந்த 800 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அரௌண்ட் ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்டான அந்த ரேங்கிங்கில் இம்பேக்ட் கொடுக்க போகிறவங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் ஸ்கோர் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி 1st of July கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த 1st of July வந்துடுது அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி பார்த்திங்கன்னா as well as என்டிஓட ஷெட்யூல் படி 6th வந்து நம்மளோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் 6th வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம தமிழ்நாடோட கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கோர் கார்டோடையே வந்து பார்த்திங்கன்னா இது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட வெப்சைட்டும் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1st of July நம்ம எதிர்பார்க்கலாம் நம்மளோட கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு உண்டான வெப்சைட் ஓப்பன் ஆகி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்குண்டான கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாணவ செல்வங்கள் எல்லாம் வந்து ரெடியாகிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணுறதுல ரெடியாக இருங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து 6th ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 30th or 1st day வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆஸ் வெல் ஆஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.